இப்போ சிட்டிங் அமைச்சர்களில் 3 பேருக்கு, இன்கம்பன் அமைச்சர்களில் 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஆர் காந்தி அவர்கள், அதே போல் மனோ தங்கராஜ் அவர்கள் பத்மநாபபுரம் தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 3 அமைச்சர்கள், தாராபுரம் தனித்தொகுதி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படலை. திரு மனோ தங்கராஜ் இந்த அமைச்சரவையில் இணைந்தார், மீண்டும் அவர் விலக்கப்பட்டார், மீண்டும் இணைந்தார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதே போல் ஆர் காந்தி அவர்களுக்கும் இந்த தொகுதி இந்த தேர்தலில் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 3 சிட்டிங் அமைச்சர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற விவரம் வந்திருக்கிறது. ரமேஷ், மூவரில் 2 நிறைய பரபரப்பு செய்திக்கு உள்ளானாங்கிறத பார்த்தோம். திரு மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அமைச்சரவையிலேயே நடுவில் விலகி மீண்டும் இணைந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மேடையிலேயே தலைமைச் செயலகத்தில் திரு காந்தி அவர்களை கடிந்து கொண்ட சம்பவம்லாம் நம்ம பப்ளிக்காக பார்த்தோம். இந்த மாதிரி காரணங்களா இல்லை வேறு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், வேறு கன்சிடரேஷன்ஸ் காரணமாக திமுக வட்டாரங்கள் சொல்கிறாங்களா? 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. இதுல ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டையில அமைச்சர் ஆர் காந்தி அங்க சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்த நிலையில அவருடைய மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டை தொகுதியில வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் காந்தியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில அவரை திட்டியது பெரும் விவாதமாக மாறியிருந்தது. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில வயது மூப்பு, அவருடைய செயல்பாடு, இதையெல்லாம் வைத்து அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்குவது கடினம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் இப்ப ராணிப்பேட்டை தொகுதி காந்தியினுடைய மகன் வினோத் காந்திக்கு அங்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்த ஒரு தொகுதி. தாராபுரம் கடந்த முறை எல் முருகனை வெற்றி பெற்றதுனால அவருக்கு அந்த அமைச்சரவை வாய்ப்புலாம் ரொம்ப எளிதா கிடைச்சிருந்ததை பார்க்க முடிந்தது. திமுக அமைச்சரவையில அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி இருந்தார். தாராபுரம் தொகுதி இந்த முறை அவருக்கு கயல்விழி செல்வராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. புதிய முகமாக அங்க இந்திராணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்திராணி ஒரு எம்பிபிஎஸ், எனவே தாராபுரம் தொகுதி புதுமுகத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜ் வசம் இருந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது விட்டதுனால இப்ப கன்னியாகுமரியில வேறு எந்த தொகுதியிலையுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால மனோ தங்கராஜ் இந்த முறை போட்டியிடல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சரவையில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் பால்வளத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். சிறிது காலம் அவர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். அவருடைய செயல்பாடு சிலவற்றை காரணம் காட்டி அமைச்சரவை பட்டியலில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்த நிலையில மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரியில திமுகவின் முகமாக இருந்த அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு இந்த முறை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த பத்மநாபபுரம் தொகுதி கூட்டணி கட்சிக்கு சென்று விட்டதும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.